பழமையான ஒரு மஸ்ஜிதின் அருகே பெரிய ஆலமரத்தின் கிளையில் இரண்டு பச்சை கிளிகள் வாழ்ந்து வந்தன. ஒன்று அமான், மற்றொன்று நூரா. ஒரு காலை ஃபஜர் அதான் ஒலிக்க அமான் மெதுவாக சொன்னது, அமான். நூரா, கேட்கிறாயா? மனிதர்கள் அல்லாஹ்வை அழைக்கும் குரல் இது. நூரா, ஆமாம் அம்மான், நாமோ பேசத் தெரியாத பறவைகள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன என்று. ஆமான் சிரித்தது. ஆமான், அப்படியானால் நம்முடைய வாழ்வும் ஒரு இபாதத்தானே? நூரா, ஆம், நாமும் நம்பிக்கையோடு வாழ்கிறோம். நாளைய உணவுக்காக கவலைப்படுவதில்லை. அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையில் பறக்கிறோம். அந்த நேரம் ஒரு சிறுவன் கிளிகளை பார்த்து கொண்டு கல்லை எறிய வந்தான். நூரா பதற்றமாக கேட்டது, நூரா, அம்மான், அவன் நம்மை தாக்குவானோ? ஆமான், பயப்படாதே. மனிதர்கள் சிலர் மறந்து விடுகிறார்கள், கருணையும் ஒரு இப்பாதத்தென்று. சிறுவன் திடீரென தந்தையின் குரலை கேட்டான். மகனே, உயிர்களை வலியுறுத்தாதே, அதிலும் அல்லாஹ் படைத்த பறவைகளை. சிறுவன் கல்லை கீழே போட்டுவிட்டு சென்றான். நூரா நிம்மதியாகச் சொன்னது, நூரா, பார்த்தாயா ஆமான், அல்லாஹ் நம்மை காப்பாற்றுகிறான். அம்மான், ஆமாம், மனிதர்களுக்கு நாம் ஒரு பாடம். தவக்குல், ஷப்புர், ஷுக்குர். அதான் முடிந்ததும் இரண்டு கிளிகளும் ஒரே குரலில் சொன்னது, சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர்.